நானும் தல பாலபாரதி மாதிரியே ரொம்ப ஷை டைப் தான். நிஜமா நம்ம அப்போலாம் வந்து ஏன் அங்கே ஏன் அங்கே ஆரம்பிக்கிறேன்னா, ஒரு 12, 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு ஃபோன் வருது. ரேவதி ஐயா ஃபோன் பண்ணுறாரு. நான் அவரோட எந்த படைப்பையும் அதுக்கு முன்னாடி படித்ததில்லை. ஆனால் அவர் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு நீண்ட சிறார் இலக்கியத்தின் முக்கியமான ஒரு நபர் அப்படின்ட்டு. வேறு ஒரு நண்பர் வந்து அவர்கிட்ட என்னோட 3 புத்தகங்களை கொடுத்துருக்காரு. அந்த காலகட்டம் வந்து இப்போ ஒரு 68 புத்தகம் எழுதியிருக்கேன்னா, அந்த காலகட்டம் ஒரு 5 புத்தகம் தான் எழுதியிருந்தேன். அது கொடுத்த உந்துதல் இது நாள் வரை எனக்கு வந்து கொண்டு வந்துட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து, அறிமுகம் இல்லாத எந்த ஒரு பின்புலமும் இல்லாத ஒரு எழுத்தை பார்த்து அதை பாராட்டுவது என்பது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கொடிக்காட்ட வந்தவன் புத்தகத்தை நான் வாசிக்கும்போது, நான் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி படிக்கலையே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா நான் இது வந்து என்னுடைய இன்னொரு படைப்பையோட கம்பேர் பண்ணி பேரலாக நான் பார்க்குறேன். 1650 1650 முன்னொரு காலத்திலே அப்படின்னு ஒரு புத்தகம் 2020 வெளியே வந்தது. இது ரெண்டுத்துக்குமான ஒற்றுமை என்ன அப்படின்னா, இரண்டும் ஒரு பின்னோக்கிய வரலாற்று நூல்கள் ரெண்டுமே. இதில் அவர் வந்து ஒரு 1970களில் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காரு. நான் எழுதும்போது ஒரு 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி பதிவு செய்திருக்கேன். ஏன் நான் வந்து இந்த புக்கோட ரொம்ப கனெக்ட் ஆக முடியுது அப்படின்னா, ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதுவது, நடந்த சம்பவத்தை எழுதுவதுன்றது ரொம்ப பெரிய சவாலான ஒரு விஷயம். நான் எழுதின புத்தகத்திலே நீண்ட நாட்கள் எடுத்தது, நான் அடிக்கடி இதை பதிவு செஞ்சுருக்கேன், இந்த புத்தகம் தான். 1650 தான். அந்த கதை என்ன அப்படின்னா, அதுவும் அந்த கதையிலும் காந்தி வருவார். இது வந்து ஜாலியன் வாலாபாக்கில் நடந்த அந்த படுகொலையை பின்புலமாக வைத்து ஜரீனா கவுர் அப்படின்ற ஒரு பெண் வந்து அவள் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறா. அந்த ஸ்பாட்டில் அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கும்போது கண்ணெதிரே அந்த சம்பவங்களை பார்க்குறா. அந்த பதிவு தான். அந்த புத்தகத்தில் வந்து பகத்சிங் வருவார், உத்தம் சிங் வந்து வருவாங்க. எல்லோரும் அதில் நிஜமான கதாபாத்திரங்களாக வந்து இதை ஒரு புனைவாக வந்து எழுதியிருந்தேன். ஏன் நான் இதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, குழந்தைகளுக்கு வரலாறு சொல்லித் தருவது ரொம்ப அவசியம். இன்ஃபேக்ட் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவர்களுக்கும் வரலாறு வந்து சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நாம் கேள்விப்படுற வரலாறு எல்லாம் ஒரு யார்கிட்ட பவர் இருக்கோ அவர்களோட பார்வையிலிருந்து சொல்லப்படுகின்ற வரலாறு. ஆனால் ஆழ்ந்து வாசிக்கும்போது பல சொல்லப்படாத விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கவனிப்போம். ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் வந்து எல்லாருக்குமே சாத்தியம் இல்லை. இப்போது நான் குழந்தைகளிடம் பேசும்போது சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், ராமானுஜம் பற்றி நம்ம படிக்கிறோம். ராமானுஜம் வந்து ஒரு கணித மேதை அப்படின்னு தெரியும். கணித மேதை. அவர் வந்து ஒரு ஊரில் வளர்றாரு. அந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து கல்லூரி படிக்கிறாரு. கல்லூரி படிக்கும்போது 2ஆம் இடம், 2வது ரேங்க் வாங்குறாரு. அப்படின்னு எல்லாம் படித்து கிராஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம குழந்தைகிட்ட திரும்பி பேசும்போது வரலாறு ஏன் பேசணும்னா, நம்பர் 1 அப்போ என்ன ஆனார், நம்பர் 2வே வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா, ஒரு கல்லூரியில் நம்பர் 1 வந்தவர் எங்கே போனார். அப்புறம் அந்த கேள்வி மட்டும் இல்லை, அதே கேள்வியோட அதே காலகட்டத்தில் எத்தனை பெண் குழந்தைகள் படித்தாங்க, அவங்க கிளாஸ்மேட்டில் எத்தனை பெண் குழந்தைகள், எத்தனை பேர் எல்லா விதமான சமூகத்திலிருந்து வந்து படித்தாங்கன்ற அந்த கேள்வியெல்லாம் வரும்போது தான் வரலாறு படிக்கும்போது வேற ஒரு ஷேடு வர ஆரம்பிக்கும். இப்போது ஏன் வந்து இந்த நாவல் வந்து சவாலான நாவலாக இருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு திண்டுக்கல்லேருந்து
அம்மா கூட சொன்னாங்க, திண்டுக்கல்லேருந்து மதுரை பயணம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பயணம் வந்து ஏன் நிறைய தரவுகள்லாம் வேணும் அப்படின்னா, நான் இப்போ நான் எழுதுறேன் அப்படின்னா ஒரு 2000களில் எழுதும்போது கம்ப்யூட்டர் வந்து எல்லார்கிட்டையும் இல்லை, மொபைல் வந்து எல்லார்கிட்டையும் இல்லை. அப்படின்றப்போ ஒரு இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி போகிறோன்னா எந்த மாதிரி சூழலில் இருந்திருக்கும்னு ரொம்ப முக்கியம். இப்போ கார் போகுது அப்படின்னா, இப்போ நான் எங்கே ஸ்ட்ரக் ஆகிட்டேன்னா இவர் ஸ்ட்ரக் ஆகாத விஷயத்தையும் நான் பார்க்குறேன். இப்போ நான் வந்து இதே இடத்துல ஜரீனா கவுர் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருந்து அந்த அம்ரிஸ்டருக்கு வந்து போனோம். அப்போ போகும்போது நான் என்ன படிக்கிறேன்னா, எப்படி அவங்கள ட்ராவல் பண்ண வைக்கலாம், ட்ரெயின் இருக்கா இல்லை பஸ் இருக்கா இல்லை எந்த வகையில் ட்ராவல் பண்ணலான்னா கடைசியில் மாட்டு வண்டியில் ட்ராவல் பண்ண வச்சேன் என்னோட கேரக்டரை. ஏன்னா அதுதான் அப்போ சாத்தியம். இப்போ கார் இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தா 1930களில் மொத்தமே ஒரு 10 கார் தான் மதுரையில் இருந்திருக்கு. அப்போ அந்த 10 காரில் இவர் ஒருத்தர் அப்படின்னா ஒரு பணக்காரருக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். இப்போ ரோடு எப்படி இருக்குது அப்படின்னா, திண்டுக்கல்லேருந்து இப்போ நீங்கள் மதுரைக்கு போனீங்கன்னா இப்போவே 2 மணி நேரம் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும். அப்போது அது நான் இப்போது இன்டர்நெட் காலத்தில் நான் வந்து இன்னும் தேடி போகும்போது அந்த கார்கள் ரோடு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ரோடு போகும்போது 1/2 மணி நேரம் தான் போக முடியும், அப்புறம் டஸ்ட் ஆகிடும். ஏன்னா மண் ரோடு, இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஹைவேஸ் கிடையாது. ஆனால் இந்த டீட்டெயிலாம் நான் என் கதையில் கொண்டு வர்றதுக்காக மெனக்கெட்டு நிறைய டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் இவர் வந்து காந்திய சிந்தனைகளை எப்படியாச்சும் கொடுத்துடணும்னு ஒரு சிங்கிள் ஃப்ளோவில், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃப்ளோவில் அழகாக வந்து மோகனோட பின்புலம் வந்து காந்தியோட பேர்லேருந்து ஒரு பேர் தான் வந்து மோகன். அது யாருன்னா சொன்னாங்களான்னு தெரியல. ஓகே ஓகே, அதுதான் கடைசியாக பேசும்போது எல்லாம் சொல்லிடுவாங்க, நம்ம இன்னும் இருக்காது. அப்போ ஆமா, அவருக்கு இன்னும் இருக்காது. அதனாலதான் நான் வந்து அந்த டைம் உள்ளே போல. இப்போ அங்கிருந்து இப்போ இவ்வளோ டீட்டெயில்ஸில் சிக்காம அவர் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக அவர் ஆரம்பிக்கிறாரு. இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இது ஏன் வந்து ஆதி வல்லியப்பன் குறிப்பிட்ட மாதிரி எழுத்தாளர்கள்லாம் நிறைய படிக்கணும். சிறார்களுக்காக எழுதுகிற எழுத்தாளர்கள்லாம் படிக்கும்போது வேற ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி கொண்டு வராங்க. ஒரு மேல்தட்டு வர்க்க குழந்தையாக வந்து மோகனை வளர்க்கணும்னு அவங்க தாத்தா பாட்டி ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து கீழே போராட்டம்னா என்ன, மறியல்னா என்ன அப்படின்னு தெரியாத ஒரு குழந்தை இது ரெண்டுத்தையும் உள்வாங்கும் போது என்ன நடக்குது. அந்த கான்ஃப்ளிக்ட் பில்டிங் வந்து அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்ணோட குழந்தைய வந்து இறந்து போயிடுவாங்க. அந்த கான்ஃப்ளிக்ட் ஒரு எந்த இடத்துல அவர் வந்து காந்தியை நோக்கி நகர்றாருன்ற ஒரு இடம் வந்து அதுக்கு முன்னாடியான தளம் வந்து ரொம்ப அழகாக பில்ட் பண்ணியிருப்பார். ஒரு நாவலை எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த ஸ்ட்ரக்சர் ப்ளூ பிரிண்ட் சொல்லுவோம். அந்த ப்ளூ பிரிண்ட் போடுறதுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல களமாக பார்க்கணும். அப்புறம் சரவணன் ஏன் இந்த புத்தகத்தை வந்து இந்த காலகட்டத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, ஒற்றை சிறகு ஓவியா வந்தப்புறமும் தொடர்ச்சியாக வந்து ஒரு கேள்வி வந்துட்டே இருந்தது. கயிறு வந்தப்பவும் ஒரு கேள்வி வந்துட்டே இருந்தது. குழந்தைகளுக்கு அரசியலை வந்து பேசணுமா, அரசியல்னா வந்து பொலிட்டிக்கல் அரசியல் மட்டும் இல்லை, அரசியல்னா எல்லாமே சமூக சிக்கல் என்ன இருக்குது, தீண்டாமை என்ன நடந்துட்டு இருக்கு, அல்லது கல்வியில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்றத வந்து அந்த கேள்வியெல்லாம் வந்துட்டே இருக்கும்போது அந்த டைமில் தான் இந்த புத்தகத்தை வந்து அதற்கு முன்னே வாசிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே வாசிச்சாச்சு. அப்போ வந்து இந்த புத்தகம் வந்து திரும்பி ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அரசியலை தீவிரமாக குழந்தைகளுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுவும் காந்தியோட காந்தியத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்ற அந்த ரெலவன்ஸ் தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு இடமா பார்க்குறோம். நான் வளரும்போது எங்கள் அப்பா வந்து ரெண்டு சூஸ் பண்ண சொன்னார். இலக்கியம் வந்து இலக்கியத்துக்காக பார்க்குறியா, இல்லை இலக்கியம் வந்து சமூகத்துக்காக பார்க்குறியா அப்படின்னா, நான் வந்து ஆல்வேஸ் பாயிண்ட் நம்பர் 2ல் தான் இருந்திருக்கேன். அது வந்து ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்து ஏற்படுத்தணும். நான் ரீடிங் ஃபார் ப்ளஷர் மட்டும் இருந்துட்டா அது வந்து இலக்கியம் இல்லை அப்படின்னு ஆரம்பத்திலே எனக்கு சொல்லி கொடுத்ததால அது ஒரு மாற்றம் ஏதாச்சும் ஒன்று ஏற்படுத்துதா இல்லையா, ஒரு ஷேக் வந்து தருதா இல்லையா, இலக்கிய வடிவில் உள்ளே போய் நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணுறோமா இல்லையான்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில்
கொடிக்காட்ட வந்தவன் வந்து ஒரு இலக்கிய பாணியில் இதே நீங்கள் வந்து காந்திய லெக்சரராக காந்தியோட பிரின்சிபல்ஸை ஒரு லெக்சரராக கொடுக்கும்போது குழந்தைகள் அதை வந்து உள்வாங்குவது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் ஒரு கதை வடிவில் ஒரு கான்ஃப்ளிக்டோட மோன்ற ஒரு கேரக்டர் உருவாக்கி அவங்களுக்கு ஒரு தாத்தா பாட்டி உருவாக்கி ஒரு 40 ஆண்டுகளுக்கு பின்னாடி போய், ஏன்னா இது எழுதுறது 1970களில் எழுதுறாரு, ஒரு பின்னாடி போயிட்டு அப்போ ஒரு வரலாற்று நாவலாக எழுதும்போது அந்த காலகட்டத்தில் நடந்த பல்வேறு லேயர்ஸ் இருக்கு. இதுல வந்து லேயர்ஸ் வந்து வெறும் காந்தி மட்டும் கிடையாது. காந்தி மட்டும் இல்லாம ஆதி சொன்ன மாதிரி தீண்டாமை பற்றி பேசுவது, கல் பற்றி பேசுவது, அப்புறம் சமூகத்தில் எப்படி மற்றவர்களை ட்ரீட் பண்ணுறது நடத்துவதுன்றது பற்றி பேசுவது, அதெல்லாம் இன்னும் மாறலன்றது தான் ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபேக்டராகவும் இருக்குது. அப்போ இது எல்லாமே வந்து சிறார் இலக்கியத்தில் சாத்தியம். இது வந்து உள்ளே போச்சு அப்படின்னா இன்னைக்கு அந்த குழந்தைகள் படிக்கிறாங்களா, படித்து அது உடனே ரிஃப்ளெக்ட் ஆகிறாங்களா இல்லை, ஆனால் அந்த விதையை ஒரு எழுத்தாளராக உள்ளே போட்டு வச்சிருக்காரு. அதை படிச்சுட்டு இன்னைக்கு வந்து சமூக மாற்றங்கள் செய்கின்ற ஆட்களாக கூட நம்மளுக்கு இருக்கலாம். ஆனால் அது வந்து ரேவதியோட எழுத்து படிச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றது அவசியம் இல்லை. எழுத்தாளருக்கு எப்பவுமே அந்த கிரெடிட் வரணும்னு ஆசைப்படவே மாட்டாங்க. அந்த வகையில் இது வந்து சமூகம் விட எனக்கு வந்து சிறார் எழுத்தாளர்கள் இதை வாசிக்கணும், இதை பற்றி இன்னும் நிறைய பேசப்படணும். ஏற்கனவே பாலபாரதியும் ஆதிவள்ளிப்பனும் குறிப்பிட்ட மாதிரி பல்வேறு மூத்த எழுத்தாளர்களுடைய முக்கியமான புத்தகங்களை எல்லாம் திரும்பி கொண்டு வந்து சமகால எழுத்தாளர்களுக்கும் சமகால குழந்தைகளுக்கும் அதை எப்படி மறுவாசிப்பு செய்வது, ஏன்னா அப்படியேவும் நம்ம வாசிக்க முடியாது, ஏன்னா இட் ரிக்வயர்ஸ் சம் கைடன்ஸ். ஏன்னா அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னு சொல்லி சேர்த்து வாசிக்க வேண்டியிருக்கு. இப்போ இது வந்து ஒரு காலகட்டத்தை டிஃபைன் பண்ணிடுது. காலகட்டம் டிஃபைன் பண்ணாமல் சில இப்போ வந்து ஒற்றை சிறு ஓவியா வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் படித்தாங்கன்னா எப்படி வந்து அந்த காலகட்டம் இருந்ததுன்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு அப்புறம் தான் பண்ண முடியும். அப்போது ஒரு கைடன்ஸோட குழந்தைகளுக்கு வந்து இந்த புத்தகங்களை எல்லாம் ரீவிசிட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோம். கதை வண்டியோட இந்த முதல் நூல் இன்னும் நிறைய நூல்களை கொண்டு வரணும். முக்கியமாக வந்து குடும்பத்தார் அவர்களுக்கு நான் வெளியே நின்று பேசியிருந்தேன், இதே மாதிரி என் பையன் வந்து பேசுவானா, என்னை எப்படி என்னை வந்து பேசுவானா இல்லை கலாய்ப்பானா. அவர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொன்னார். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி செரியன் வந்து பேசினாலாம் எப்படி இருக்கும்னு தான் எனக்கு ஓடிட்டு இருந்தது. அந்த வகையில் வந்து ஒரு குடும்பம்ன்றது ஒரு பெரிய சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட் சிஸ்டம்னால தான் ஒரு கலைஞன் எந்த வகையான கலைஞனும் இயங்க முடியும். அந்த வகையில் இங்கே வந்திருந்த நீங்கள் எல்லாருமே குடும்பமாக வந்திருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த புத்தகத்திற்கு அனுமதி அளித்ததற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.